ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் நல்லா இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக லெட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இங்கே பாருங்களேன், லெட் அப்படின்னா தமிழில் விடு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா விடு. இப்படியும் சொல்லலாம், டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், தமிழில் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவனை போக விடு. பாருங்கள், விடு வந்திருக்கா. இப்போ செகண்ட் சென்ஸ் பாருங்களேன், சேம் அதே மாதிரி டிட்டோவாக தான் இருக்குது. அவன் போகட்டும். பாருங்கள், டும். இப்போ இந்த 2 சென்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். இங்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி சொல்லிக் கொடுக்க போகிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்கள், அவனை போக விடு. அவனை போகிற ஒரு செயலை செய்ய விடு. நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க, அவனை விடுப்பா, போக விடுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம லெட் வச்சு பேசலாம். இப்போ செகண்ட் சென்ஸ் பாருங்களேன், அவன் போகட்டும். அவன் போக தான் போகிறான். நம்ம பெர்மிஷன் கொடுக்கறதுனால அவன் போகலை, அவன் போகிறான். ஆனால் மறைமுகமாக என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் போகட்டும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவனை போகிற ஒரு செயலை செய்ய விடுங்க, அவன் செய்யட்டும். இந்த 2 சென்ஸை நல்லா கவனிங்க. போக விடுங்க, போகட்டும். இந்த மாதிரி சென்ஸை நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ தமிழில், அங்கெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக லெட் வச்சு தான் பேசணும். இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னா சூப்பராங்க. நிறைய சென்ஸை நீங்கள் செம்மையாக பேசுகிறீங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ இதோட யூசேஜ் என்ன தெரிஞ்சிருச்சா? பேசிக் இவ்வளோ தாங்க. இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை லெட் வச்சு நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி மெதுவாக பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் சிம்பிளான 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 5 சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்டாக இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் போக முடியும். ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், என்னை விடு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள். என்னை விடு அப்படின்னா எப்படி பேசலாம் அப்படின்னா லெட் மீ. என்னை அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லுவோம். லெட் அப்படின்னா விடு. புரிஞ்சா? என்னை விடு, லெட் மீ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லிக் கொடுக்கல, அது கொஞ்சம் நேரத்தில் சொல்லிக் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? எங்களை விடு, எங்களை விடுங்க எப்படி பேசலாம்? லெட் அஸ். அஸ் அப்படின்னா எங்களை, லெட் அப்படின்னா விடு. ஈஸியாக இருக்குதா? நல்லா பேசிகிட்டே வாங்க. தேர்ட் பாருங்கள், அவனை விடு எப்படி பேசலாம்? லெட் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை, விடு அப்படின்னா லெட். லெட் ஹிம், அவனை விடு. நெக்ஸ்ட் ஒன், அவளை விடு. அவளை விடு, அவளை விடுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவளை பேச விடுங்க, அவளை சாப்பிட விடுங்க. நம்ம பின்னாடி பேசலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கலாம். அவளை விடு அப்படின்னா லெட் ஹர். ஹர் அப்படின்னா அவளை, லெட் அப்படின்னா விடு, விடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவர்களை விடு. சிம்பிள் தாங்க. லெட் தெம். தெம் அப்படின்னா அவர்களை, லெட் அப்படின்னா விடு, விடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லெட் வச்சு நீங்கள் டெய்லி நிறைய சென்டென்ஸை சூப்பராக பேசலாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டும் பார்த்துறாதீங்க. ஏன்னா அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்டுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெய்லியுமே பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய வேர்ப் என்ன அப்படின்னா லெட். ஸோ அப்படின்னா எவ்வளோ முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டும் வீடியோவை பார்த்துறாதீங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பார்க்கலாமா? நம்ம லெட் வச்சு பேசும்போது அதுக்கான ஜென்ரல் ஸ்ட்ரக்சரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லெட் வச்சு தான் ஒரு சென்டென்ஸை பேச ஆரம்பிக்கணும். லெட் வச்சு பேசுனதுக்கப்புறம் வரக்கூடியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் இருக்கணும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன், மீ, அஸ், ஹிம், ஹெர், தெம், இட். இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிடுச்சா? இதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்திங்கன்னா வேர்ப்.
பாருங்கள் verb. அந்த verb கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். பாருங்கள் go, see, come, cook, play, eat இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற verb. இதுதான் இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறேன். இங்கே இருக்கிறதான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ஆன்சர் இங்கிலீஷில் வரிசையாக கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னை போக விடுங்க. என்னை போக விடு, என்னை போக விடுங்க. பெர்மிஷன் கேட்குறோம் பார்த்தீங்களா? என்னை ஒரு செயலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. என்ன பண்ணணும்? இதை வச்சு பேச ஆரம்பிக்கணும். கரெக்டுங்க. லெட். இப்போ பேசுங்க. லெட் மீ கோ. என்னை போக விடுங்க. பாருங்க, லெட்டுக்கு அப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் வேர்பு பேசியிருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த மூணுமே சேர்ந்துருச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணி பேசிடலாம். எங்களை பார்க்க விடுங்க. எங்களை பார்க்க விடு. எப்படி பேசலாம்? வாயை திறந்து பேசுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஏன்னா லெட் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை டெய்லி நம்ம காமனாக நம்ம அடிக்கடி பேசுவோம். பேசுங்க பார்க்கும். let us see. let us see. எங்களை பார்க்க விடுங்க. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. let us see. எங்களை பார்க்க விடுங்க. let us see. நெக்ஸ்ட் ஒன், அவனை வர விடுங்க. அவனை வர விடு. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. let him come. let him come. அவனை வர விடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவளை சமைக்க விடுங்க. அவளை சமைக்க விடு. எப்படி பேசலாம்? let her cook. let her cook. அவளை சமைக்க விடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவங்கள விளையாட விடுங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்கள விளையாட விடுங்க. எப்படி பேசலாம்? let them play. let them play. அவங்கள விளையாட விடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அதை சாப்பிட விடுங்க. ஒரு நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, சாப்பிட விடாமல் தடுக்கிறாங்க. அதை சாப்பிட விடுங்க. எப்படி பேசலாம்? let it eat. let it eat. அதை சாப்பிட விடுங்க. பாருங்களேன், இப்போ இந்த கான்செப்ட் என்ன உங்களுக்கு சொல்ல வருது அப்படின்னா, ஒரு செயலை ஒருத்தங்க செய்வதற்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இங்கே நம்ம இதை பேசியிருக்கோம். ஒரு செயலை ஒருத்தங்களை செய்ய விடு. லெட் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. லெட் அப்படின்னா விடு. ஒரு செயலை ஒருத்தங்களை செய்ய விடு. அவனை பார்க்க விடு, அவளை போக விடு, அவளை சமைக்க விடு, அவங்கள தூங்க விடு, அவங்கள படிக்க விடு, அவங்கள வர விடு, அவங்கள பேச விடு, அவனை எக்ஸாம் எழுத விடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விடு அப்படின்னு பேசுவீங்க பார்த்தீங்களா? நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி பேசுவோம் அப்படின்னா, விடுங்க, பேச விடுங்க, படிக்க விடுங்க, தூங்க விடுங்க, விளையாட விடுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம லெட் வச்சு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவனை தேர்வு எழுத விடுங்க. ஏன் அவனை பிடிச்சி வச்சுருக்கீங்க? அவனை எக்ஸாம் எழுத விடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், விடு அப்படிங்கிற இந்த வார்த்தையை பேசியிருக்கோம். அப்படின்னா எதை வச்சு தான் பேசணும்? லெட் வச்சு தான் பேசணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. ஏன்னா டெய்லி பேசக்கூடிய நம்ம சென்டென்ஸில் கண்டிப்பாக லெட் வச்சு பேசுகிற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நமக்கு வரும். பேசுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் எதை வச்சு பேசலாம்? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குது. லெட் வச்சு தான் பேசணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்கே என்ன ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? அவனை. அவனைன்னா அப்படி பேசலாம். நிறைய பேர் இந்த இடத்துல லெட் ஹீ அப்படின்னு பேசுவீங்க. ஹீ பேசக்கூடாது. ஹீ வரவே வராது. எதுதான் வரும் அப்படின்னா ஹிம். லெட் ஹிம். அவனை விடுங்க. என்ன செயலை செய்ய விடுங்கன்னு சொல்லியிருக்கோம்? தேர்வு எழுதுகிற ஒரு செயலை செய்ய விடுங்க. இதில் வேர்ப் எது? தேர்வா எழுதுறதா? எழுதுறது தான் வேர்ப். எழுதுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ரைட். என்ன எழுத விடுங்கன்னு சொல்லியிருக்கோம்? தேர்வு எழுத விடுங்க. தி எக்ஸாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சேர்ந்து பேசலாமா? லெட் ஹிம் ரைட் தி எக்ஸாம். லெட் ஹிம். அவனை விடுங்க. ரைட் எழுதுறதுக்கு என்ன? தேர்வு. வாய் திறந்து பேசுங்க. லெட் ஹிம் ரைட் தி எக்ஸாம். அவனை தேர்வு எழுத விடுங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், என்னை எக்ஸாம் எழுத விடுங்க, என்னை எக்ஸாம் எழுத விடுங்க. நான் எப்படி சொல்லுவேன் அதை? லெட் மீ. என்னை விடுங்க. ரைட் எழுதுறதுக்கு என்ன? தி எக்ஸாம். லெட் மீ ரைட் தி எக்ஸாம். என்னை எக்ஸாம் எழுத விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் பேசும்போது லெட் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை இந்த கான்செப்டில் பேசலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். எங்களை டிவி பார்க்க விடுங்க. வீட்டில் சொல்லுவாங்கள்ல, எங்களை டிவி பார்க்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. இந்த சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா விடு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. விடுங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா லெட் அஸ். அஸ் அப்படின்னா எங்களை. லெட் அஸ். எங்களை விடுங்க.
என்ன செயலை செய்ய விடுங்க? பார்க்குற ஒரு செயலை செய்ய விடுங்க. பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? see, watch, look. இந்த 3 வேர்பில் எது வரும் சொல்லுங்க பார்க்கும்? வாட்ச் தான் வரும். let us watch, எங்களை பார்க்க விடுங்க. எதை பார்க்க விடுங்கன்னு சொல்லியிருக்கோம்? டிவி பார்க்க விடுங்க. let us watch டிவி, எங்களை டிவி பார்க்க விடுங்க. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவனை சென்னைக்கு போக விடுங்க. இந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விடு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. வீட்டில் அப்பா சொல்கிறாங்க அவன் சென்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சொல்கிறாங்க அவனை சென்னைக்கு போக விடுங்க. பாருங்களேன், அப்பா பிடிச்சு வச்சுருக்காரு, அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனை போக விடுங்க. ஏன் அவனை தடுத்து வச்சுருக்கீங்க? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு பெரியவங்க எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அந்த மைண்டோடு நீங்கள் இந்த மாதிரி கான்செப்டை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவனை போக விடுங்க, அவளை சாப்பிட விடுங்க, ஏன் பிடிச்சி வச்சுருக்கீங்க? புரிஞ்சிடுச்சா? ஸோ எல்டர்ஸ் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கான்செப்டோடு பார்க்காம உங்களோட சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னை தூங்க விடு, அவனை பார்க்க விடு, எங்களை போக விடு, இப்படியும் பேசலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்டுக்கு தான் நம்ம லெட் வச்சு நம்ம பேசணும். புரிஞ்சிடுச்சா? ஒரு வார்த்தையை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையோட உள்நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகே, இதை எப்படி பேசலாம்? அவனை சென்னைக்கு போக விடுங்க. சிம்பிள் தாங்க. லெட் ஹிம், அவனை விடுங்க. என்ன செயலை செய்ய விடுங்கன்னு சொல்லியிருக்கோம்? போகிற ஒரு செயலை செய்ய விடுங்க. எப்படி சொல்லலாம்? கோ, லெட் ஹிம் கோ, அவனை போக விடுங்க. எங்கே போக விடுங்கன்னு சொல்லியிருக்கோம்? சென்னைக்கு. டு சென்னை. சென்னைக்கு, இக்கு அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவோம். சென்னைக்கு அப்படின்னா டு சென்னை. லெட் ஹிம் கோ டு சென்னை, அவனை சென்னைக்கு போக விடுங்க. இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் தமிழில் இப்படியும் பேசலாம். இங்கே பாருங்கள், அவன் சென்னைக்கு போகட்டும். டும்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? போகட்டும். இந்த இடத்துல அவன் சென்னைக்கு போக போகிறான், நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கறதுனால அவன் சென்னைக்கு போகிறான் அப்படின்னு சொல்ல வரல. அவன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறான். நம்ம எப்படி அதை பேசுகிறோம் அப்படின்னா அவனை தடுக்காமல், அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் மறைமுகமாக நின்று அவன் சென்னைக்கு போகட்டும், அவன் அதை வாங்கட்டும். நம்ம போய் அவனை தடுக்கலை, டிஸ்டர்ப் பண்ணலை, ஆனால் பின்னாடி நின்றுட்டே சொல்கிறோம் அவன் பார்க்கட்டும், அவன் விளையாடட்டும், அவன் சென்னைக்கு போகட்டும். இந்த இடத்துலையும் நம்ம எக்ஸாக்டாக இந்த சென்டென்ஸை பேசலாம். 2 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸ் தான். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேச போகிறோம். கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. எல்லாருமே என் கூட சேர்ந்து பேச ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேசணுங்க. பேசினா மட்டும்தான் நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அவர்களை இதை செய்ய விடுங்க. அவங்கள இதை செய்ய விடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல விடு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. பேசலாமா? உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எதை வச்சு பேசணும்? சூப்பருங்க, லெட். சூப்பர். நெக்ஸ்ட் எதை வச்சு பேசணும்? அவர்களை. அவர்களை அப்படின்னா தெம் அப்படின்னு சொல்லுவோம். லெட் தெம், அவர்களை விடுங்க. என்ன செயலை செய்ய விடுங்கன்னு சொல்லியிருக்கோம்? செய்கிற ஒரு செயலை செய்ய விடுங்க. செய்யறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? டூ. லெட் தெம் டூ, அவங்கள செய்ய விடுங்க. எதை செய்ய விடுங்க அப்படின்னா இதை செய்ய விடுங்க. இதை அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல், அவ்வளோதான். லெட் தெம் டூ திஸ். லெட் தெம் டூ திஸ், அவங்கள இதை செய்ய விடுங்க. இது இப்படியே சொல்லலாம், அவங்க இதை செய்யட்டும். டும் வருதா? இப்போ அவங்க ஒரு செயலை செய்ய போகிறாங்க, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்ததுனால அதை அவங்க செய்ய போகலை, அவங்களா செய்ய போகிறாங்க. நம்ம பின்னாடி நின்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதை செய்யட்டும், அவங்க இதை செய்யட்டும், அவங்க போகட்டும், அவங்க இதை வாங்கட்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? லெட் தெம் டூ திஸ், அவங்க இதை செய்யட்டும். லெட் தெம் டூ திஸ், அவர்களை இதை செய்ய விடுங்க. ரெண்டுக்கும் ஒன்று தாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். என்னை கார் ஓட்ட விடுங்க. எப்படி பேசலாம்? என்னை கார் ஓட்ட விடுங்க. பெர்மிஷன் கேட்குறோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. லெட் மீ, என்னை விடுங்க. என்ன செயலை செய்ய விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கார் ஓட்டுற ஒரு செயலை செய்ய விடுங்க. டிரைவ், லெட் மீ டிரைவ், என்னை ஓட்ட விடுங்க. எதை? கார், த கார், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். லெட் மீ டிரைவ் த கார், லெட் மீ டிரைவ் த கார், என்னை கார் ஓட்ட விடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவளை ஒரு பாடல் பாட விடுங்க. அவளை ஒரு பாடல் பாட விடுங்க. லெட் ஹர், அவளை விடுங்க. என்ன செயலை செய்ய விடுங்கன்னு சொல்லியிருக்கோம்? பாடுற ஒரு செயலை. சிங், லெட் ஹர் சிங், அவளை பாட விடுங்க. என்ன அப்படின்னா ஒரு பாடல், a song, that's all. let her sing a song, let her sing a song. இதை நம்ம இப்படியே சொல்லலாம். அவள் ஒரு பாடல் பாடட்டும், பாடட்டும், அவள் ஒரு பாடல் பாடட்டும். இங்கே நம்ம தடுக்கலாம். அவள் ஒரு பாடல் பாடட்டும். ஆனால் இந்த இடத்துல என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா பெர்மிஷன் கொடுங்க அவளுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? அவள் ஒரு பாடல் பாடட்டும் அப்படின்னா லெட் ஹர் சிங் அ சாங், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெட் வச்சு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான சென்ஸை பார்த்தோம். அவங்கள இதை செய்ய விடுங்க, என்ன கார் ஓட்ட விடுங்க, அவளை ஒரு பாடல் பாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நிறைய சென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெட் வச்சு நம்ம நெகட்டிவாக எப்படிலாம் சென்ஸ் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் லெட் வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், இங்கே நான் 4 சென்ஸ் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவனை விடாதே. நம்ம நெகட்டிவாக பேசியிருக்கோமா? விடாதே. விடு அப்படின்னா லெட் அப்படின்னு சொல்லுவோம். விடாதே அப்படின்னா டோன்ட் லெட், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பாருங்கள், லெட் ஹிம் அப்படின்னா அவனை விடு. இப்போ அவனை விடாதே அப்படின்னு பேசியிருக்கோம். விடாதே, ஒரு செயலை செய்ய விடாதே அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டோன்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ பேசுங்க, டோன்ட் லெட் ஹிம், அவனை விடாத. இப்போ செகண்ட் பாருங்களேன், அவளை விடாத. அவளை விடு அப்படின்னா லெட் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அவளை விடாதே அப்படின்னா டோன்ட் லெட் ஹர், தட்ஸ் ஆல். இந்த மாதிரி இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சு நம்ம கற்றுக்கிட்டால் தான் பேச முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. ஓகே, இப்போ தேர்ட் பாருங்கள், அவர்களை விடாதே அப்படின்னு பேசியிருக்கோம். அவங்கள விடு அப்படின்னா லெட் தெம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள விடாதே அப்படின்னா டோன்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க, டோன்ட் லெட் தெம், தட்ஸ் ஆல். இப்போ ஃபோர்த் பாருங்கள், அதனை விடாதே. அதை விடு அப்படின்னா லெட் இட் அப்படின்னு சொல்லுவோம். அதனை விடாதே அப்படின்னா டோன்ட் லெட் இட், தட்ஸ் ஆல். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்ஸ் நம்ம நிறைய பேச போகிறோம், பார்க்கலாமா? இங்கே நான் 3 சென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்ஸுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் பேசியிருக்கோம். விடாதே, விடாதே, விடாதே. ஓகே, இப்போ இந்த சென்ஸை பேசுகிறதுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இது தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டோன்ட் லெட் வச்சு தான் பேசணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரணும். அதுக்கப்புறம் வெர்ப் வரணும். அந்த வெர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பேசுங்க, உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவனை போக விடாத, அவனை போக விடாதீங்க. எப்படி பேசலாம்? டோன்ட் லெட் ஹிம், டோன்ட் லெட் ஹிம், அவனை விடாதீங்க. என்ன செயலை செய்ய விடாதீங்கன்னு சொல்லியிருக்கோம்? போகிற ஒரு செயலை செய்ய விடாதீங்க. கோ, தட்ஸ் ஆல். டோன்ட் லெட் ஹிம் கோ, டோன்ட் லெட் ஹிம் கோ. இப்போ செகண்ட் பாருங்களேன், அவர்களை போக விடாதீங்க. எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும்? கரெக்டுங்க, டோன்ட் லெட் தெம், அவங்கள விடாதீங்க. என்ன செயலை செய்ய விடாதீங்க? போகிற ஒரு செயலை செய்ய விடாதீங்க. இங்கே நம்ம போகிற செயலை நம்ம பேசியிருக்கோம். நம்ம இதை இப்படி கூட பேசலாம், அவங்கள பேச விடாதீங்க, பேச விடாதீங்க. எப்படி பேசலாம்? டோன்ட் லெட் தெம், அவங்கள விடாதீங்க பேசுகிறதுக்கு ஸ்பீக், தட்ஸ் ஆல். டோன்ட் லெட் தெம் ஸ்பீக், அவங்கள பேச விடாதீங்க. டோன்ட் லெட் தெம் ஸ்பீக். இப்போ தேர்ட் பாருங்கள், அவளை சமைக்க விடாதே. அவளுக்கே உடம்பு சரியில்லை, அவள் வந்தால் சமைப்பா. ஸோ அவளை சமைக்க விடாத, நீயே பார்த்துக்கோ. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவளை சமைக்க விடாதே அப்படின்னா
டோன்ட் லெட் ஹர், அவளை விடாத. என்ன செயலை செய்ய விடாதன்னு சொல்லியிருக்கோம்? சமைக்கிற ஒரு செயலை, குக். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸும் நெகட்டிவ் சென்டென்ஸும் லெட் வச்சு பேச தெரிஞ்சா ஈஸியாக புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ தயவுசெய்து பேசுங்க. ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம பேசினா மட்டும்தாங்க நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ பேசுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்களை வெளியே விளையாட விடாதே. வீட்டுக்கு வெளில பயங்கரமாக மழை பெய்யுதுங்க. அப்போ அப்பா வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, பிள்ளைங்களை வெளியே விளையாட விடாத, அவங்கள வெளியே விளையாட விடாத சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஒரு செயலை செய்ய விடாதே அப்படின்னு பேசியிருக்கோம். எப்படி பேசலாம்? டோன்ட் லெட், விடாதே யாரை? அவர்களை. நிறைய பேர் இந்த இடத்துல தே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. அப்படி பேசக்கூடாது, தம் தான் பேசணும். டோன்ட் லெட் தம், அவங்கள விடாத. என்ன செயலை செய்ய விடாத? விளையாடுற ஒரு செயலை செய்ய விடாத. டோன்ட் லெட் தம் ப்ளே, எங்கே விளையாட விடாதான்னு சொல்லியிருக்கோம்? வெளியே. வெளியேனா அவுட் சைட். தட்ஸ் ஆல். சேர்ந்து பேசலாமா? டோன்ட் லெட் தம் ப்ளே அவுட் சைட். டோன்ட் லெட் தம் ப்ளே அவுட் சைட், அவங்கள வெளியே விளையாட விடாத. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவனை டிவி பார்க்க விடாத. அவனுக்கு எக்ஸாம் போய்க்கிருக்கு, அவனை டிவி பார்க்க விடாத. டிவி பார்த்தா அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டான். ஸோ எப்படி பேசலாம்? அவனை டிவி பார்க்க விடாத அப்படின்னா டோன்ட் லெட், விடாதே யாரை? அவனை. அவனைனா ஹிம் அப்படின்னு சொல்லும். டோன்ட் லெட் ஹிம், அவனை விடாத. என்ன செயலை செய்ய விடாதுன்னு சொல்லியிருக்கோம்? பார்க்குற ஒரு செயலை செய்ய விடாது. இந்த இடத்துல பார்க்குறதுக்கு வாட்ச் தான் வரும். டோன்ட் லெட் ஹிம் வாட்ச். டோன்ட் லெட் ஹிம் வாட்ச், அவனை பார்க்க விடாத. எதை பார்க்க விடாதேன்னு சொல்லியிருக்கோம்? டிவி பார்க்க விடாதே. தட்ஸ் ஆல். எல்லாம் சேர்ந்து பேசுங்க. டோன்ட் லெட் ஹிம் வாட்ச் டிவி. ஈஸியாக இருக்குதா? இப்போ தேர்ட் பாருங்கள். அவளை அதை செய்ய விடாதே. அவளை அதை செய்ய விடாத. டோன்ட் லெட், விடாதே யாரை? அவளை. அவளைனா ஹெர் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் லெட் ஹெர், அவளை விடாத. அதை செய்ய விடாத. டூ தட். டோன்ட் லெட் ஹெர் டூ தட், அவளை அதை செய்ய விடாத. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரியுதா? ஈஸியாக இருக்குதா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் எல்லாருமே சொல்லுங்கள்.